क्लास 8 नई बाल सुलभ माला बुक लेसन 10 एड्स जागरूकता और संवेदनशीलता அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எய்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் அண்ட் அதோட சென்சிட்டிவிட்டி பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். एड्स जागरूकता टी शर्ट एड्स अवेयरनेस टी शर्ट विद्यालय में विश्व एड्स दिवस मनाया जा रहा है. इन स्कूल वर्ल्ड एड्स डे इज बीइंग सेलिब्रेटेड. यह रोग कैसे फैलता है और लोग खुद को कैसे बचा सकते हैं, इसके बारे में एक तथ्य लिखकर यह टी शर्ट डिज़ाइन कीजिए. இந்த டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அப்புறம் பீப்புள் எப்படி தே கேன் சேவ் தெம்செல்ஸ் ஃப்ரம் திஸ் ட்ரெட்ஃபுல் டிசீஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபேக்ட் எழுதி டி-ஷர்ட்டை डिज़ाइन பண்ணுங்க. पाठ प्रवेश इंट्रोडक्शन. हमारे शरीर को स्वस्थ रखने के लिए पौष्टिक भोजन और शारीरिक व्यायाम आदि की ज़रूरत होती है. நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் தேவைப்படுது. कुछ वायरस ऐसे होते हैं जो शरीर में फैल जाते हैं और उनसे भयानक बीमारियां पैदा हो जाती हैं. Few viruses are such that when they enter the body, they spread our body throughout and causes serious illnesses. अतः हमें सावधानी बरतनी चाहिए. So we should be very careful with such viruses. एड्स एक ऐसी बीमारी है जो सभी को डरा देती है और मन में एक अजीब सी हलचल और भय पैदा करती है. एड्स வந்து is such a disease that it frightens us. அது பயமுறுத்தும், மனசுல நமக்கு ஒரு விதமான அன்ஈசினஸ் பயம்லாம் உண்டு பண்ணும். बच्चों इस बीमारी से डरो नहीं बल्कि इससे बचाव का रास्ता अपनाओ. குழந்தைங்களா, இந்த டிசீஸ் பற்றி பார்த்து பயப்படாதீங்க. இன்ஸ்டெட் இதிலிருந்து, இந்த நோயிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கணும், ஹவு டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் சச் டிசீஸ் அப்படிங்கிற வழியை அடாப்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. यह बीमारी HIV नामक विषाणु से होती है. दिस डिजीज इज caused by a virus called HIV, human immunovirus. इससे शरीर में रोग प्रतिरोधक क्षमता कम हो जाती है. ஸோ இந்த டிசீஸ் வந்தால் பாடியில் அந்த டிசீஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் கெப்பாசிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி கம்மியாயிட்டே போகும். और यदि इसका इलाज नहीं किया जाए तो शरीर की रोग प्रतिरोधक क्षमता निरंतर क्षीण होती चली जाती है. அதுக்கப்புறம் இஃப் அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டாச்சுன்னா உடம்புல உள்ள அந்த இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி கண்டினியூஸ் டு கெட் ஃபீபிள், கம்மியாயிட்டே போயிட்டே இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி. आजकल इस रोग का इलाज भी संभव हो गया है. नवडेज இந்த டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டும் பாசிபிள் ஆகிட்டே வருது. எய்ட்ஸ் का पूरा अर्थ होता है. எய்ட்ஸோட ஃபுல் மீனிங் என்னன்னா அக்வயர்டு இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்வயர்ட்னா பிராப்த் கியா ஹுவா ஹிந்தியில், அதாவது கிடைக்கப்பட்ட, அக்வயர்டு காட் அப்படின்ற மீனிங். शरीर के रोगों से लड़ने की क्षमता, உடம்புல வந்து டிசீஸை ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த இம்யூனிட்டி பவர் கம்மி, அது வந்து கம்மி ஆகிடும். லக்ஷணோं का समूह, इन ग्रुप ऑफ सिम्टम्स, लक्षणना सिम्टम, இது ग्रुप ऑफ सिम्टम्स. यह रोग HIV नामक विषाणु के द्वारा शरीर में फैल जाता है. इन द डिसीज इज स्प्रेड थ्रू वायरस कॉल्ड HIV. बीमारी उत्पन्न करने वाले ये जीव इतने छोटे होते हैं कि इन्हें केवल शक्तिशाली सूक्ष्मदर्शी यंत्र से ही देखा जा सकता है. இந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், அந்த வைரஸ் வந்து எவ்வளவு சின்னதாக இருக்கும்னா அதை ஒன்லி பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வழியாக மட்டும்தான் பார்க்க முடியும். जब ये वायरस शरीर में प्रवेश कर जाते हैं तब उस व्यक्ति की रोगों से लड़ने की क्षमता धीरे धीरे खत्म होती जाती है, यहाँ तक कि वह साधारण से साधारण रोगों को भी नहीं झेल पाता है. இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து இந்த வைரஸ் வந்து அவங்க உடம்புல என்டர் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த பர்சனோடைய நோய் எதிர்ப்பு சக்தி, டிசீஸ் ஃபைட்டிங் கெப்பாசிட்டி வந்து மெதுவாகிட்டே வந்து அது அந்த கெப்பாசிட்டியே இல்லாமல் போயிடும். எந்த அளவுக்குன்னா அவங்களால சாதாரணமான டிசீஸ் ஏதாவது வந்தால் கூட அவங்களால அதை பேர் பண்ணவே முடியாது.
அவங்களால அதை எதிர்த்து போராடவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் போயிடும். அதாவது சப்போஸ் சாதாரணமாக அந்த காமன் கோல்டு வந்தால் கூட அவங்களால அதை பேர் பண்ணிக்கவே முடியாது. एड्स नामक भयानक बीमारी से बचने के लिए इसके बारे में जानकारी प्राप्त करना बहुत आवश्यक है. எய்ட்ஸுங்கிற அந்த ட்ரெட்ஃபுல் டிசீஸை இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை பற்றின நாலேஜ் வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்கிறது கண்டிப்பாக இட்ஸ் வெரி நெசசரி. HIV संक्रमण और एड्स में अंतर होता है. देयर इज अ डिफरेंस बिटवीन HIV इन्फेक्शन एंड एड्स. जब HIV वायरस शरीर के अंदर चला जाता है तब उस व्यक्ति को HIV संक्रमण से ग्रसित अर्थात संक्रमित व्यक्ति कहते हैं. When HIV virus enters the inside the body, then that person is called HIV infection affected person or just infected person, that is HIV positive person. इस संक्रमित व्यक्ति को 7 से 10 वर्षों तक अपनी बीमारी का पता नहीं लगता है. இந்த மாதிரி இன்ஃபெக்டட் பர்சனுக்கு தனக்கு வந்து எய்ட்ஸ் வந்திருக்குங்கிறத அவங்களுக்கு 7 to 10 years வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது. वह अन्य लोगों की तरह अच्छा खासा नजर आता है. அவங்க வந்து மற்ற அதர் பீப்புள் மாதிரியே they seem to be in good health, அதாவது they seem to be hale and healthy. इसके बाद ये वायरस धीरे धीरे उस व्यक्ति को और अधिक संक्रमित करते जाते हैं. அதுக்கு பிறகுதான் அந்த வைரஸ் வந்து அவங்கள மெதுவா அந்த பர்சனை இன்னும் கொஞ்சம் மோசமா அவங்கள இன்ஃபெக்ட் பண்ணிட்டே போகும். जब HIV वायरस के संक्रमण के कारण शरीर रोगों से स्वयं की रक्षा नहीं कर पाता है तब उस व्यक्ति को एड्स हो जाता है. when அந்த HIV வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால பாடி வந்து டிசீசஸ்லேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா, மற்ற டிசீஸ்லேருந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நோய் எதிர்க்கும் திறன் கம்மியாயிட்டே போச்சுன்னா, தென் ஒன்லி தட் பர்சன் இஸ் செட் டு ஹாவ் எய்ட்ஸ். एड्स मुख्यतः 4 कारणों से होता है. एड्स इज कॉज्ड मेनली ड्यू टू 4 रीजंस. डॉक्टरों द्वारा प्रदूषित सुइयों के प्रयोग करने से, அதாவது இப்போ டாக்டர்ஸ் வந்து எய்ட்ஸ் அஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ண நீடில்ஸே வச்சு இன்னொரு ஹெல்த்தி பர்சனை அவங்களுக்கும் அதே நீடில் कंटामिनेटेड नीडल यूज பண்ணாங்கன்னா அப்போ வந்துடும். मादक पदार्थों के सेवन में इस्तेमाल हुई प्रदूषित सुइयों के द्वारा, அதாவது இந்த ஆல்கஹாலிக் சப்ஸ்டன்சஸ் போதை பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதை நீடில்ஸ் வழியாக யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி कंटामिनेटेड நீடில்ஸ் வழியாக. और शरीर पर टैटू बनाने में इस्तेमाल होने वाले अस्वच्छ औजारों से भी एड्स हो जाता है. உடம்புல டேட்டூலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த அன்ஹெல்த்தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் அந்த டேட்டூலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழியாகவும் எய்ட்ஸ் பரவும். HIV बीमारी से संक्रमित व्यक्ति के साथ शारीरिक संबंधों से यह रोग हो जाता है. HIV इन्फेक्टेड पर्सन கூட ஒரு physical relationship வச்சிருந்தா then that healthy person also will get that disease. संक्रमित व्यक्ति के रक्त या रक्त पदार्थों को चढ़ाने से यह रोग हो जाता है. இன்ஃபெக்டட் பர்சன் HIV இன்ஃபெக்டட் பர்சனோடைய பிளட் அல்லது பிளட் சப்ஸ்டன்ஸ், அதாவது அவங்களோட ஆர்கன்ஸ் அதெல்லாம் வந்து இன்னொரு ஹெல்த்தி பர்சனுக்கு ஏற்றுறது வழியாக அந்த நோய் அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். अगर माता संक्रमित है तो उसके दुग्धपान से भी यह रोग उसके बच्चे के शरीर में फैल जाता है. सपोज इफ लैक्टेटिंग मदर्स இருப்பாங்க, அவங்க இன்ஃபெக்டட் ஆல்ரெடி எய்ட்ஸ் இன்ஃபெக்டடாக இருந்தாங்கன்னா, அப்போ அவங்களோட பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த மில்க் வழியாகவும் அவங்களோட குழந்தைக்கு உடம்புல ஸ்ப்ரெட் ஆகும் இந்த நோய். एड्स के लक्षण क्या क्या होते हैं यह जानना भी ज़रूरी है. एड्ஸோட सिम्टम्स என்னென்னலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் கண்டிப்பாக இட்ஸ் नेसेसरी. एड्स के रोगी के शरीर का वजन धीरे धीरे कम होता जाता है. एड्स पेशेंटோட பாடி வெயிட் மெதுவாக கம்மியாயிட்டே போகும். उसके बगल या जांघों या गर्दन की ग्रंथियों में सूजन आ जाती है. ஸோ அந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டோட ஆம்பிட், தைஸ், நெக்கிலெல்லாம் உள்ள கிளாண்ட்ஸ்லாம் நல்லா ஸ்வெல்லிங் காணப்படும். उस व्यक्ति को हमेशा बुखार भी रखने लगता है. एड्स अफेक्टेड पर्सन கூட ஆல்வேஸ் அவங்களுக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும்.
मुख में और जीभ में सफ़ेद चकत्ते पड़ जाते हैं. வாயில் அப்புறம் நாக்குலலாம் ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் காணப்படும். इन लक्षणों को देखकर यह नहीं समझ लेना चाहिए कि उस व्यक्ति को एड्स ही है. இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டு ஒருத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கூடாது என்னென்னா அவங்களுக்கு அந்த பர்சனுக்கு எய்ட்ஸு அப்படிங்கிறத. ये लक्षण तपेदिक रोग के भी होते हैं. ஏன்னா இந்த சேம் சிம்டம்ஸ் கேன் பி சீன் இன் ट्यूबरक्लोसिस डिसीज ऑल्सो. टीबी पेशेंट को सेम सिम्टम्स தான். उस व्यक्ति का रक्त परीक्षण करवाना आवश्यक होता है. ஸோ அதனால தான் அந்த பர்சனுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நெசசரி. एड्स रोग की जांच एलिसा टेस्ट और वेस्टर्न ब्लॉट रक्त जांच से की जाती है. एड्स வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா எலிசா டெஸ்ட்டும் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டும், இது ரெண்டும் பிளட் டெஸ்ட், இது வழியாக தான் வி கேன் கன்ஃபார்ம். प्रत्येक वर्ष 1 दिसंबर को विश्व एड्स दिवस मनाया जाता है. एवरी ईयर 1 दिसंबर इज सेलिब्रेटेड एज वर्ल्ड एड्स डे. इस दिन लोग लाल रिबन, जो कि एड्स का अंतर्राष्ट्रीय प्रतीक चिन्ह है, पहनकर एड्स के खिलाफ मुहिम के प्रति वचनबद्धता निभाते हैं. सो इन द एड्स डे अन्निकी 1 दिसंबर अन्निकी people they wear red ribbon which is a international symbolic sign for AIDS. இதை வேர் பண்ணிட்டு தே ஹோல்டு கேம்பெயின் அகேன்ஸ்ட் எய்ட்ஸ் அண்ட் அதில் வந்து நிறைய உறுதிமொழியெலாம் ஏற்றுக்குவாங்க. यह दिन सभी देशों के बीच एकजुटता, आपसी समझ, दया, करुणा और विश्वास बढ़ाने का संदेश देता है. ஸோ இந்த வேர்ல்டு எய்ட்ஸ் டே அன்னைக்கு தான் எல்லாரும் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சாலிடாரிட்டி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கைண்ட்னஸ், கம்பேஷன், ஃபெய்த், நம்பிக்கை இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெசேஜும் இந்த நாள் கொடுக்குது. एड्स की जानकारी प्राप्त हो जाने के बाद 1977 में पहली बार इसके विरुद्ध विश्वव्यापी अभियान शुरू हो गया था. एड्स फर्स्ट இதை பற்றி தெரிஞ்ச போது ஃபஸ்ட்டு டைம் 1977ல் இதுக்கு எதிராக வேர்ல்டு வைடு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. इस अभियान का सिर्फ एक ही उद्देश्य था कि இந்த கேம்பெயினோட ஒன் அண்ட் ஒன்லி எய்ம் என்னன்னா लोग गंभीरता पूर्वक इस बीमारी के बारे में सोचे और सचेत रहे. மக்கள் வந்து சீரியஸாக இந்த டிசீஸை எடுத்துக்கணும், அதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கூடாது, ஏன்னா ரொம்ப ட்ரெட்ஃபுல் டிசீஸில். ஸோ அதனால் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி நல்லா திங்க் பண்ணணும், अलर्टाக இருக்கணும், அதாவது காஷியஸாக இருக்கணும். सबसे बड़ी बात यह है कि हम सब एड्स ग्रस्त व्यक्तियों के साथ उपेक्षा का व्यवहार ना करें, बल्कि उनके साथ प्रेम और सौहार्द का व्यवहार करें. எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் எய்ட்ஸ் அஃபெக்டட் பர்சனை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது, அவங்கள நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள தள்ளி வைக்காம அதுக்கு இன்ஸ்டெட் அவங்க மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டணும். यह बीमारी छूछ की बीमारी नहीं है. இந்த டிசீஸ் வந்து இட்ஸ் நாட் கண்டேஜியஸ். ஸோ எய்ட்ஸ் அஃபெக்டட் பர்சனை தொட்டாலே வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். संक्रमित व्यक्ति को गले लगाने, उसके साथ उठने बैठने या हाथ मिलाने से यह रोग नहीं फैलता. एड्स इट्स नॉट कंटेजियस डिसीज. ஸோ அதனால் எய்ட்ஸ் இன்ஃபெக்டட் பர்சனை ஹக் பண்ணுறதுனாலையோ, அவங்க கூட உட்காரதுனாலையோ, அவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுனாலையோ இந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. हमें बस उन कारणों से सचेत रहना चाहिए जिनसे एड्स फैलता है. நம்ம ஜஸ்ட் அந்த 4 ரீசன்ஸ் இருக்குல்ல எய்ட்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ அந்த 4 ரீசன்ஸ்லேருந்து தான் நம்ம ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்கணும். हमें एड्स ग्रस्त बच्चों, बड़ों और बूढ़ों का மனோபல் படானா சாஹியே. நம்ம எய்ட்ஸ் இன்ஃபெக்டட் குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்க ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும். एड्स एक घातक बीमारी है, इससे सावधानी बरते और इसके बचाव की पूरी जानकारी रखें. एड्स इज सच ए फेटल डिसीज. ஸோ அதனால் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இதிலேருந்து பாதுகாக்கக்கூடிய எல்லா நாலேஜ் வழிமுறைகள்லாம் நம்ம வச்சுக்கணும், எல்லா வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணணும். अब तो इसके इलाज की संभावना भी बढ़ती जा रही है. இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட்டோட பாசிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. हमें शरीर को स्वस्थ रखने तथा सचेत रहने की आवश्यकता है. ஸோ நம்ம உடம்ப வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அண்ட் வி ஹாவ் டு பி
alert, cautious also. அது ரொம்ப தேவை. हमने सीखा. What we have learnt from this lesson? बीमारी के लक्षण पता लगते ही डॉक्टर के पास जाना है. உடம்புக்கு ஏதாவது டிசீஸ் சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே டாக்டர் கிட்ட நம்ம போகணும். किसी भी रोगी के साथ उपेक्षा का व्यवहार नहीं करना चाहिए. எந்த ஒரு பேஷண்ட் கிட்டயும் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரி பிஹேவியர்லாம் காட்டக்கூடாது. शरीर को स्वस्थ रखना चाहिए. We have to keep our body healthy. Thank you.